இதே மாதிரி நம்ம பேசிட்டே போகலாம். ஆனால் சிவகாசியில் நான் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவகாசியில் வந்த உடனே நாம் சொல்லியிருந்தோம், பள்ளப்பட்டி பஞ்சாயத்தில் இருக்கிற குளத்தை தூர்வாருவோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ வருஷ காலங்கள் அவ்வளோ குப்பை, இன்னைக்கு அதை அவ்வளோ குப்பைனா இன்னும் எடுக்க முடியல. தோண்ட தோண்ட குப்பை வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம வெளியிருந்து ஒரு குளம் சீரமைக்கிற ஒருத்தவர், அவர் மூலமா இன்னைக்கு அந்த குளத்துல நம்ம மீன் வர அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. குளத்தை சீரமைச்சு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஆப்பிரிக்காவுக்குலாம் போய் தண்ணியே வர வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட உகாண்டால அப்படிப்பட்ட ஒரு டீமை நம்ம இன்னைக்கு இறக்கி அத்தனை குளங்களும் சீரமைப்பு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். இதை தவிர எத்தனை பேருக்கு தெரியும், 3 டாஸ்மாக் மூடியிருக்கோம். 3 டாஸ்மாக் மூடியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் அது எங்கெங்க இருக்குன்னு. சாட்சியாபுரத்துல அங்க ஒரு இது மூடணும். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸ்வீட்டு கொடுத்து கேக்கு வெட்டி மக்கள் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் யாரும் எடுத்து போட மாட்டாங்க. வருத்தமா தான் இருக்கு. அதாவது என்னைக்குமே நல்லது செஞ்சா வெளியவே வராது. ஆனா துணூண்டு சும்மா பத்தி வச்சா மட்டும் போதும், அப்படியே குப்புடு பத்திட்டு எரியும். இதை தவிர 5200 மரக்கன்று வந்து நட்டிருக்கோம். நம்ம வந்த உடனே 5200 மரக்கன்று நட்டிருக்கோம். சிவகாசியில ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன, இந்த ஒரு மெஷினை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். 80% கியூர் பண்றதுக்கு. இங்க சிவகாசியில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவங்கள கியூர் பண்றதுக்கு இந்த ஒரு மெஷின் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கட்டியிருக்க அந்த புது பில்டிங்ல 2 ஃப்ளோர் வந்து பர்ன் கேர் சென்டரே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சிவகாசி மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கோரிக்கை, நாம ப்ராமிஸ் பண்ண ஒரு கோரிக்கை. இதுக்கு அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பர்ன் கேர் சென்டரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் ஒரு மெஷினை கொண்டு வந்திருக்கோம். இதை தவிர பிளாஸ்டிக் சர்ஜரி, ஒரு தோல் வந்து இதாயிருச்சுன்னா அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கான ஸ்கின் லேபை கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க மக்களும் எங்களுக்கு முக்கியம். அந்த ஒரு காரணத்தினாலதான் சுதந்திரத்திலிருந்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அண்ணன் கையால தான் இன்னைக்கு நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். இதை பஸ் வரல அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் விடல அப்படின்னு அவ்வளோ போராட்டம்லாம் பண்ணாங்க. அது வரக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு தான் தெரியும், இங்க இருக்க ஒரு ஃபயர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தினமும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஆட்டோல ஏறி போக முடியுமா? போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அங்க பஸ் சேவை வேணும்னு சொல்லி உடனடியா அங்க 10 முறை இன்னைக்கு பஸ் வருது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. ஏன்னா அந்த வழியில இங்க இருக்கிற பண்ணையாளர்களுக்கு தெரியாதுங்க, நமக்கு தான் தெரியும். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிடவாமா அப்படின்னு சொல்றவங்க இங்க 7000 எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சு ஏறி வரலாம். அவ்வளவு எளிதா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். லாரி டெர்மினல் இங்க ஒரு 3 தொழில் பண்றோம். பட்டாசு தொழில் பண்றோம், அச்சு தொழில் பண்றோம், தீப்பெட்டி தொழில் பண்றோம். எல்லாருக்குமே முக்கியமா இருக்கிறது இந்த லாரி டிரைவர்ஸ் தான் உங்களுக்கு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போறதே. அவங்க ஆனா இருக்கிற இடம் தெரியுமா, இவ்வளோட சின்ன இடம், இந்த மேடை அளவு கூட இருக்காது. அவங்களுக்கான லாரி டெர்மினல் சிவகாசி இதுல நம்ம பெரிய அளவுல நம்ம ஏற்படுத்தி தரப்போறோம். இன்னொன்னு சொன்னோம், ஃபயர் ஸ்டேஷன். அதுக்கான இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெம்பக்கோட்டை பக்கத்திலேயே அந்த இடத்துல ஃபயர் ஸ்டேஷன் வரப்போகுது. இப்படி வந்த 3 மாதத்துல எல்லா வாக்குறுதியையும் நாங்க மெதுமெதுவா ஒவ்வொரு விஷயமா நாங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நான் சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 20-30 வருஷமா ரோடே இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். மக்களே வந்து ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க எதுவுமே கேட்கவே இல்லை. மக்களே பெருமையா அண்ணனுக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க.
இதே மாதிரி இங்க இருக்க குடிநீர் பிரச்சனையும் நம்ம போக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்னொரு பெரிய ஆசை. அதுக்கான ஒர்க் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பல பிரச்சனைகள், அதாவது அடிப்படை வசதிகள் மட்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய, ஒரு வருஷத்துக்குள்ள அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு 3 மாசத்துல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், மாற்றம் 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 அப்படின்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க கண்கூடா பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்க மக்கள் தான் போய் அறியாமையில இருக்க மக்களுக்கு தெரிவிக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கண்டிப்பாக அண்ணன் சொல்ற மாதிரி வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.